கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிசாசினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அநேகர் சொல்கிற ஒரு காரியம், பிசாசினாலே எனக்கு இந்த காரியம் நடந்தது, இல்லாவிட்டால் பிசாசு எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான், என் குடும்பத்துக்கு விரோதமாய் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இன்னும் அநேக மக்கள் மூலம் பிசாசை ஏவி விட்டு எனக்கு விரோதமாய் செய்வினைகள், பில்லி சொனிகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிசாசினாலே அடக்களிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிசாசின் கிரியையிலிருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும்போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அவன் செய்ய முடியாது என வேதம் சொல்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தம், பிசாசின் கிரியைகள் எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு இருக்கும்போது சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. வேதத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசை நாம் விரட்டுகிறத பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே இதில் நம்ம அப்போஸ்தலரை நம்ம பார்க்கும்போது, ஸ்கேவா என்கிற ஒரு மனிதனுடைய 7 புத்திரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிசாசை விரட்டும்படி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிகிறார்கள். அப்பொழுது பிசாசு பிடித்தவன் சொல்கிறான், இயேசுவை நான் அறிவேன், பவுலை நான் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவர்களை மேலே விழுந்து பாய்ந்து அவர்களை ஓட ஓட விரட்டுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்தலாம், ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவன் வேதத்தில் நாம் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அப்படி நாம் அமைத்து கொள்ளும்போது வேதம் சொல்கிறது, அப்படி கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் பிசாசு நம்மை நெருங்கவே அவன் பயப்படுவான். அப்படியே ஒரு வேளை நமக்கு எதிராக சில காரியத்தை கொண்டு வந்து சில மனிதர்கள் மூலம் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்த அவன் நினைத்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அவனை எதிர்த்து நிற்கும்போது அவன் பக்கமே வர முடியாது. வேதம் திட்டமாய் சொல்கிறது, அவன் உங்களை விட்டு ஓடி போமான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தின் காரியத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, குடும்பத்தில் ஒரு வேளை பிசாசின் நிமித்தம் அநேக வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேறு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதத்தில் என்னென்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுக்கு விரோதமாய், அவருடைய வசனத்துக்கு விரோதமாய் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், தேவன் இருக்கிற சில காரியங்கள், தேவன் விரும்பாத பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. அதனால் முதலாவது நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் உண்மையாக நம்முடைய நிலைமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தினாலே, ஆண்டவரே, இந்த காரியத்தினாலே நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தினாலே என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. உங்கள் வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும்
எனக்கு அதன்படி நடக்க என்னால் முடியவில்லை என்று சொல்லி உங்கள் உண்மையான தன்மையை தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும்படியான அந்த உதவியை கூட கர்த்தர் தான் நமக்கு செய்ய முடியும். அப்படி நீங்கள் செய்து பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால் அவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் வேதம் சொல்கிறது. ரெண்டாவது நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 நீங்கள் 9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்பொழுதும் நமக்கு ஒரு எதிரி உண்டு. ஒருவேளை மனுஷர்கள் நமக்கு எதிரி கிடையாது. ஒரு நாளும் சக மனிதர்களை நாம் எதிரிகளாக நினைக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு ஒரு நாளும் எதிரிகள் அல்ல. அவர்கள் பிசாசினாலே அவர்கள் தூண்டப்பட்டு தான் நமக்கு எதிரிகளாய் அவனுடைய காரியத்து நிமித்தம் நம்மளுக்கு எதிரிகளாய் மாறி போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னாக அவர்களுக்குள்ளே இருந்து கிரியையை நடப்பிக்கிற பிசாசு தான் நமக்கு எதிரியே தவிர எந்த மனுஷனையும் நாம் சத்ருவாகவோ எதிரியாகவோ நாம் நோக்கி பார்க்கவே கூடாது. வேதம் சொல்கிறது, அவன் எப்பொழுதும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி தெய்வ பிள்ளைகளை பாவத்திலேயோ மற்ற காரியத்தில் விழுங்கி போட வேண்டும் என்று சொல்லி சுற்றி சுற்றி வருகிறான். தெய்வ பிள்ளைகள் மேலே வேதத்தில் வெளிப்படுத்தினதில் கூட பார்க்குறோம், இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேலே குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவை குறித்து கூட வேதத்தில் பார்க்குறோம். அவன் தேவ சந்நிதியில் வந்து யோபுவை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், நீர் அவனுக்கு வேலி அடைத்து அவனை காத்து கொண்டபடினால்தான் அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். நீங்கள் அந்த வேலியை எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் உமக்கு விரோதமாய் செயல்படுவான் என்று சொல்லி அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது பாவத்தில் விழ தள்ளிவிட வேண்டும். ஏன்னால் இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகள் என்று ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு நாட்களில் பிசாசானவன் பரலோகத்தில் தேவனுடைய பர்வதத்தில் அவன் வீற்றிருந்தவன் என்று வேதம் சொல்கிறது. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிரதான தூதர்களில் அதுவும் வேத கீத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினவன் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போனபடினாலே கர்த்தர் நம்மை தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறபடினாலே பிசாசானவன் அவனால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிக பிரதான ஸ்தானத்தை இழந்து போனபடினாலே இன்றைக்கு மனிதர்களுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டபடினாலே அதனால் அவன் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் அவன் எப்பொழுதும் மனுஷர்களை சுற்றி சுற்றி அவர்களை எப்படியாவது பாவத்தில் விழ தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்றபடி தன்னுடைய காரியங்களை அவன் தந்திரமாய் நடப்பித்து கொண்டிருக்கிறான். சில வேலை பொல்லாத மனுஷர்கள் மூலம் நடப்பிப்பான். சில வேலை கண்களின் காரியங்களினாலே சில ஆசைகளை காட்டி அவன் கர்த்தர் பாவ வலைக்குள் விழும்படியாய் அநேக வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு மயக்கி கொண்டிருக்கிறான். இப்படி அநேக தந்திரங்கள் அவனிடத்தில் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, அதை நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெண்டாவது நம்ம எப்படி அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படையே 2 காரியம்தான். ஒன்று தேவனுடைய அன்பு, ரெண்டாவது அவர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம். அதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த உறுதியில் நம்ம ஒரு நாளும் பிறண்டு போய்விடக்கூடாது. வேதம் திட்டமாக சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒவ்வொரு முறையும் பிசாசு நமக்கு விரோதமாய் ஒருவேளை மனுஷர்கள் மூலமாய் எந்த காரியங்களை செய்யும்படியாய்
அவர்களை தூண்டிவிட்டு நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். உறுதியாக இருந்து பிசாசு காரியங்களை எதிர்த்து நிற்போம். பொல்லாத பிசாசே, உன்னால் இந்த காரியத்தை என் மேலே செய்ய முடியாது. நான் தேவனுடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். என்மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி தைரியமாக அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அதில் மிகவும் ஆழமாய் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயித்தார். வேதம் முழுவதும் பார்க்கிறோம். வேதத்தில் நமக்கு எல்லா காரியத்திற்கும் சொல்யூஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அதிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் ஒவ்வொரு போராட்டங்களிலிருந்தும் நாம் எப்படி விடுதலை அடையலாம் என்கிறதற்கு வேதம் முழுவதும் அதற்கு சாட்சிகள் இருக்கிறது. அதனால தான் எந்த பிரச்சனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய காரியத்தை சொல்லிவிட்டு நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். சில வேத காரியங்களை நமக்கு நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவார். இந்த காரியத்தில் இந்த மனிதர் எப்படி செயல்பட்டார்கள், இதன்படி தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் இந்த வேதத்தை நாம் நேசித்து இதை அதிகமாய் நாம் வாசிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் இன்பமானவைகள். அப்படி நாம் விருப்பத்தோடு இந்த வேதத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் எளிதாக தேவ வசனத்தை கொண்டு நாம் மேற்கொண்டு விடலாம். வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரைக்கும் கர்த்தரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வனாந்திரத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார் பரிசுத்த ஆவியானவரினாலே. அங்கே அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. 3 விதமான சோதனைகளை பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்கிறான். அவர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறார். உபவாச நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனடியாக இதுதான் சரியான சமயம் என்று பார்த்து பிசாசானவனை குறித்து வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரன், நமக்கு சோதனையை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அதனால தான் எந்த சோதனை வந்தாலும் இது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பசியாக இருப்பதை அறிந்து கொண்ட அவன் அவரிடத்துல வந்து சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி நீங்கள் கட்டளை கொடுங்க. பசியோடு இருக்கிறீங்கல்ல, வனாந்திரத்தில் எதுவும் கிடைக்காது அல்லவா? அப்போ இந்த கல்லை நீங்கள் என்ன சொன்ன, நீங்கள் சொன்னால் போதும், இந்த கல் என்ன செஞ்சிடும், அப்பமாக மாறிவிடும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய குமாரன் தானே, நீங்கள் அப்படி செய்து உங்கள் பசியை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் அல்லவா என்று சொல்லுகிறான். ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு வேதத்திலிருந்தே வேத வசனத்தை கொண்டு தான் அவர் பதில் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். இப்போ முதல் சோதனை, அவர் பசியினால் வருகிற சோதனை அவர் எப்படி முறியடிக்கிறார், தேவ வார்த்தையை கொண்டு அவர் முறியடிக்கிறார். ரெண்டாவது அவன் பார்க்குறான், உடனே அவரை எங்கே கொண்டு போகிறான், ஒரு மலையின் உச்சியில் கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையின் மேலே கொண்டு போய் அவரை கொண்டு போய் நிறுத்தி சொல்கிறான், நீர் மேலே இருந்து நீ தேவகுமாரன் என்று சொன்னால் நீங்கள் மேலே இருந்து என்ன செய்யும், கீழே குதிங்க. ஏன்னா வேதத்தில் நம்ம சங்கீதம் 91 பார்க்குறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்று சொல்லி. அப்போ நீங்கள் தேவகுமாரன் தானே, நீங்கள் மேலே இருந்து குதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கீழே விழுந்து ஒன்று உங்களுக்கு ஆகாது. ஏன்னா தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, அதனால் அவங்க உங்களை தாங்கி கொள்வார்கள் என்று சொல்லி பிசாசு சோதிக்கும் போதே வேத வசனத்தை மேற்கொள்காட்டி அவன் சொல்லி பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. பரீட்சை பார்க்காத, டெஸ்ட் பண்ணாத, அவரை நீ என்ன செய்யக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு அவனோடு பேசுகிறார். மூன்றாவது அவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய மலையின் உச்சியில் கொண்டு போய் நிற்பாட்டுகிறான். நிறுத்தி அவன் சொல்கிறான், இங்கிருந்து நீர் எல்லாவற்றையும் பார்,
இந்த உலகமும் அந்த உலகத்தின் எல்லா காரியமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்ல ஏன் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தில் நமக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி இந்த உலகம் முழுவதையும் மனுஷர் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையாகவே மனுஷனை படைக்கும்போது இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் மனிதனுக்கு தான் கொடுத்தார். மனிதனுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு அதன் மேல் ஒரு ஆளுகையும் கொடுத்தார். எல்லா ஜீவஜந்துக்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு அதிகாரத்தையும் தேவனாகிய கர்த்தர் தன் மனுஷனை சிருஷ்டித்த அன்றைக்கு அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன அந்த விருட்சத்தை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே தேவன் கொடுத்த அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவன் இழந்து போனான். இழந்து போனது மட்டுமல்ல, அன்றையிலிருந்து அந்த பிசாசுக்கு அவன் மனுஷர் கையில் இருந்த அந்த அதிகாரம் அந்த பிசாசுக்கு சொந்தமாய் மாறி போனது. பிசாசின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே, சர்ப்பத்தின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடினாலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அதனால தான் பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்லுகிறான், இதனுடைய எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் எனக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் மட்டும் என்னை பணிந்து ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, என் காலில் விழுந்து பணிந்து கொண்டா போதும், இது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தந்து விடுவேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். யார் காலில் நாம் விழவே கூடாது. நாம் விழ வேண்டிய ஒரே ஒரு பாதம் தேவனுடைய பாதத்தில் மட்டும்தான், ஆண்டவர் பாதத்தில் மட்டும்தான். ஜெபத்தில் நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் வேதம் சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, அந்த பாதப்படியாக இருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் விழுந்து நாம் அவரை வணங்க வேண்டுமே சொல்லுவ. எந்த மனுஷனுடைய கால்களிலும் நான் விழுந்து வணங்கவே கூடாது. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு, யாரை பார்த்தாலும் ஒருவேளை கர்த்தரை அறியாத ஜனங்கள் அப்படி செய்வார்கள். யாரை பார்த்தாலும் கீழே காலில் விழுந்து கும்பிடுகிறது. இதை நாம் செய்யக்கூடாது. நம்முடைய தொழுகை, நம்முடைய ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவருடைய படம் என்று சொல்லப்படுகிற ஏதாவது ஒரு இயேசு கிறிஸ்துவின் ரூபம் என்று சொல்லி ஏதாவது ஒரு படத்தை வீட்டில் போட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அதில் கேண்டில் பொருத்தி வைத்திருப்பாங்க. அதை நோக்கி கையெடுத்து கும்பிடுவாங்க, அதை நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் சர்வ மகிமை பொருந்தியவர், சர்வ வல்லமை மிக்க தேவன். அவரை ஒரு ஃபோட்டோவில் அடக்கவே முடியாது. அவருடைய ரூபத்தை யாராலும் வரைய முடியாது. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் அதிர்சனமான ஒரு தெய்வன். அவர் அப்படிலாம் செய்யாதீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை, அது அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை அகற்றி விடுங்கள். நம்முடைய வீடுகளை அலங்கரிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் கண்ணில் படுகிற இடங்களிலெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதை உன் நெற்றியின் நடுவில், உன் கைகளில் எல்லாவற்றிலும் எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். நீங்கள் பார்க்குற இடத்துல நான் வேலை செய்கிற கிச்சனில் வேலை பார்க்கும்போது கூட நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆழமாய் உங்களுடைய இருதயத்தில் பதிந்துவிடும். வேத வசனமே தவிர வேறு எந்த உருவ படங்களும் நம்முடைய வீடுகளில் இருக்கவே கூடாது. அநேகர் அதற்கு மாலை அணிவித்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் தவறான ஒரு காரியம். அதை தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவுடன் அவன் அவரை விட்டு விலகி ஓடி போனான் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிசாசு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒருவேளை வசனத்தை கொண்டே அவன் என்ன செய்யலாம், சில வேளை நம்மோடு பேசலாம். நமக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கணும், பகுத்தறிந்து கொள்ள வேண்டும், இது யாருடைய வார்த்தை என்பதை சற்று திரித்து அவன் பேசுவான். நமக்கு தெரியும், ஏவாள்கிட்ட அப்படி தான் வந்து சொன்னான்,
உங்களை ஆண்டவர் இதை புசிக்க, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கக்கூடாதோ என்று சொன்னாரோ என்று கேட்டான். கர்த்தர் சொன்னது ஒரே ஒரு கனி. ஆனால் அவன் எப்படி கேட்குறான், எல்லா கனியும் புசிக்கக்கூடாதோ என்று சொல்லி. ஆனால் ஏவாள் உடனே உண்மையை சொல்கிறார், இல்லை எல்லாவற்றையும் புசிக்கலாம், அந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நாங்கள் புசிக்கக்கூடாது, நாங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவோம் என்று சொல்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். ஆண்டவர் சொல்கிற வசனத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக தான் பிசாசு பேசுவான். அதை வைத்தே நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு தான் அந்த வேதத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வேதத்தில் வாஞ்சியாக இருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வேதத்தை வாசித்து வாசித்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் பதித்து வைத்திருப்போம் என்று சொன்னால் பிசாசு நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை கொண்டு தான் அவனை நாம் ஜெயிக்க முடியும். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், இந்த 3 காரியங்கள் நிமித்தம் பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். முதலாவது, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு அனுபவம். 2வதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு அனுபவம். 3வது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி பிசாசு அவருக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்த அவருக்கு முன்பாக சோதனைகளை கொண்டு வந்து போட்டபோது கர்த்தர் எப்படி வேதத்தை கொண்டே, தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவனை மேற்கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாம் உபயோகப்படுத்தி முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதை செய்வோம் என்று சொன்னால் எளிதாக பிசாசை நம்ம மேற்கொள்வது மட்டுமல்ல, அவன் நம்முடைய வாழ்க்கை எல்லைக்குள்ளே அவன் வர முடியாது. எந்த விதத்திலும் அவன் நம்மை அணுகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதனால் இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கலங்கி போய் இருக்கிறீர்களோ, பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களோ, தீர்வு காண முடியாமல் இருக்கிறீர்களோ, ஒருவேளை அறியாமையினாலே தேவ வசனத்திற்கு பதிலாக தேவனுடைய ரூபம் என்று சொல்லப்படுகிற ஒரு ரூபத்தை வைத்துக்கொண்டு, ஒரு விக்கிரகம் மூலம் போல ஒரு சிலையை வைத்துக்கொண்டு அதற்கு முன்பாக ஒருவேளை மெழுகுவர்த்திகளை பொருத்தி, பத்திகளை பொருத்தி அதற்கு முன்பாக விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறீர்களோ, தயவு செய்து இது நிமித்தம் அநேக நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தயவாக அதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி போட்டுவிட்டு அதற்கு பதிலாக உங்களுடைய வீடுகளையே தேவ வசனத்தினாலே நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள். தேவ வசனத்தை பார்க்க அனுதினமும் அந்த வார்த்தைகள் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட ஆரம்பிக்கிறது. எளிதாக நாம் என்ன செய்யலாம், பிசாசை மேற்கொண்டு விடலாம். அதனால் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். அவனால் ஒன்று செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிந்து அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நாம் அவனை எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி போவது மட்டுமல்ல, எந்த விதமான பிரச்சனையும் திரும்ப கொண்டு வந்து அவன் உங்களை பயமுறுத்தவே முடியாது. இன்றைக்கு அதை நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காணப்போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்க உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பிசாசினால் இழந்து போன எல்லா காரியத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மேலான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பயப்படாதீர்கள். இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை செய்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்பின் தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பல தரப்பட்ட அந்த போராட்டத்தின் நிமித்தம்ப்பா விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு
ஆண்டவரே. ஒரே ஒரு வசனம் தேவனுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து பிசாசை ஆண்டவரை மேற்கொள்ளத்தக்கதான பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவ காரியங்கள், அறியாமல் செய்கிற காரியங்கள், அறியாத ஒரு ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கள் அகற்றி போட்டு கர்த்தாவே, இன்றைக்கு அவருடைய வீடுகள் உங்களுடைய வசனத்தினாலே, அவருடைய இருதயங்கள் உங்களுடைய வசனத்தினாலே, உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய வசனத்தினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களில் பிசாசின் கிரியைகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.